பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் கர்த்தராலே எங்களுக்கு ஒதுக்கி தரப்பட்ட நேரம். வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நேரம் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். தேவன் அரிமானங்கள் தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்கு அவருக்கு அண்டண்டைக்கும் நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனுக்கு மிகவும் முக்கியமானது. மனுஷன் அந்த வார்த்தை இல்லாமல் ஒரு பொழுதும் அவன் பிழைக்க மாட்டான். மனுஷன் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனுக்கு ஜீவனை, அவைகள் ஜீவ அப்பமாக இருக்கிறபடியால் மனுஷனுக்கு அவை ஜீவனை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவ அப்பத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்றும் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் என்றும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்ன? என்னையும் நான் உங்களுக்காக சிலுவையில் செய்து முடிக்க போகிறதையும் நீங்கள் விசுவாசிக்க வேணும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் இப்போ குறிப்பாக இந்த சிலுவையின் செய்தியில் ரோமர் 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பதே எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்றதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆனால் அதற்கு முதல் சில வேத வாக்கியங்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தி என்று சொன்னால் அது என்ன என்றே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ ரட்சிப்புக்கு சிலுவையின் செய்தி அவர்கள் ஒரு வேளை கேட்டிருப்பார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை அறியாதிருக்கிறபடியினால் சில வேத வாக்கியங்களை எடுத்து அவர்களுக்கு புரிந்துணர்வு, அவர்களுக்கு அந்த சிலுவையை பற்றிய அறிவை ஒரு கொஞ்சமாதல் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமர் 6, 7, 8 அந்த 3 அதிகாரத்தை பிரசங்கிப்பதற்கு முதல் அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு அவசியமாக காண்கிறது. ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்களுடைய நிலைமையின் நிமித்தம் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நான் குறிப்பாக 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41, 44, மத்தேயு 21:31, 32, லூக்கா 13:34, 35, லூக்கா 10:13, 16 இப்படி சில வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடைசியாக நான் தெரிவு செய்த வசனம் லூக்கா 10:13, 16. அந்த வசனத்தை பார்ப்போம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயினால் சொல்லப்பட்ட வசனங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கோராசின் பட்டணத்தை பார்த்து, பெத்சாயிதா பட்டணத்தை பார்த்து,
பலத்த செய்கைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக பலத்த செய்கைகள் செய்யப்பட்டதே. அப்போ இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் சரித்திரத்திலேயும், அதாவது மனுஷ சரித்திரத்திலேயே இந்த மாதிரியான அற்புதங்கள் அதிசயங்கள் வேறு ஒரு பொழுதும் செய்யப்படவில்லை. அப்படி அது செய்யப்பட்டிருந்தும் நீங்கள் உணர்வு இல்லாத மனுஷர்களாகவும், நான் யார் என்பதை அறியாத மனுஷர்களாகவும், நீங்கள் தெரியாத வேண்டுமென்றே நீங்கள் என்னை நிராகரிக்கிறதையும் நான் கண்டுகொண்டேன். என்னை நிராகரிக்கிறீர்கள், என்னுடைய மீட்பின் திட்டத்தை நிராகரிக்கிறீர்கள், நான் யார் என்பதை அறிய மாட்டோம் என்று நிற்கிறீர்கள். இந்த மாதிரி வேணுமென்றே நீங்கள் என்ன உதாசீனம் செய்கிறீர்கள். ஆனபடியால் புறஜாதிகளாயிருக்கிற தீருவிலும் சீதோனிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட அற்புதங்களை நான் செய்திருந்தேன். ஆனால் அவர்கள் எப்போவோ ரெட்டுடுத்தி சாம்பலிலே இருந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் தீர்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை மிகவும் குறைவாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கப்படும் தண்டனையை விட அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை மிகவும் குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் புறஜாதிகள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்தார்களானால் உங்களுக்கு முதலே அவர்கள் மனம் திருப்பி இருப்பார்கள். நீங்களோ மனம் திரும்ப மாட்டோம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி போட்டு அவர் சீஷர்கள் அதே நேரம் கப்பர்நகூம் பட்டணத்துக்கும் அப்படி சொன்னார். அந்த கப்பர்நகூம் பட்டணம் முதல் பெரிய ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தில் தான் அவர் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் தான் தன்னுடைய தலைமை கந்தோரை ஸ்தாபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கப்பர்நகூமில் இருந்து அந்த கடற்கரையில் இருந்து அவருடைய பிரசங்கம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் வந்து பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார்கள். அப்ப பெரும் பெரும் அற்புதங்கள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டது. ஆனாலும் கப்பர்நகூமில் உள்ள மக்கள் அதனை அறிய விரும்பாதிருந்தார்கள். அல்லாட்டி ஏனோ தானோண்ட மனப்பான்மையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனபடியால் என்ன சொல்றார்? வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி போட்டு சீஷர்களை நோக்கி கவனமாக நீங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு எவன் செவி கொடுக்கிறானோ, அதாவது நீங்கள் என்னுடைய செய்தியை எடுத்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ இதனால் நீங்கள் புறப்போகிற தண்டனை நினைத்து பார்க்க முடியாத தண்டனையை நியாய தீர்ப்பின் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி இப்போதுள்ள நாங்களும், அதாவது ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சிலுவையின் செய்தியை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு போதிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் அதை மேக்யூஸ் பண்ணி கொள்ள வேணும். அதை முழுதுமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். இந்த கடைசி காலத்தில் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியோட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களை இழுத்து கொண்டு போகும் காலம் வெகு அண்மைத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். ஆனபடியால் இந்த சிலுவையின் செய்தி மனுஷனை தெளிவுபடுத்தி இரத்தத்தினாலே அவனை கழுவி அவர் வரும் பொழுது தன்னுடைய மணவாட்டி சுத்தமான மணவாட்டியாக இருக்க வேணும் என்பதற்காக இந்த சிலுவையின் செய்தி, அதாவது இந்த செய்தியின் மூலம், அதாவது இரத்தத்தினால மனுஷன் கழுவப்பட்டு பரிபூர்ணமான விடுதலையாகி அவருடைய சுத்தமான மணவாட்டியாக அவன் இருக்க
வரும் பொழுது அவனை வந்து அவர் அழைத்து கொண்டு போவார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை அசட்டை பண்ண விழிக்கிட்டால் அதனுடைய தீர்ப்பு மகா பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நேரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வாக்கியத்தை அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் வைத்து அடிக்கடி அதை தியானம் பண்ணி அதன் ஆவிக்குரிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் புரிந்து அறிந்து உணர்ந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த இப்பொழுது நாங்கள் ரோமர் 6, ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், ரோமர் 6, 7, 8 நாங்கள் பிரசங்கிக்கும் நேரம் வரும் பொழுது இந்த புஸ்தகத்தை பற்றி, ரோமர் புஸ்தகத்தை பற்றி ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு அறிவு இருந்தால் அந்த அறிவின் மூலம் அந்த ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரோமர் புஸ்தகம் என்ன, இது சொல்லுகிறது என்ன, ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்னத்தை சொல்லப்பட்டு கிடக்கு, ஒவ்வொரு அதிகாரங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரையும் பார்த்தோம். இப்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் வரையும் நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நாங்கள் குறிப்பாக இந்த ரோமர் 9, 10, 11 நான் உங்களுக்கு ஏற்கனவே கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இஸ்ரவேலியர்கள் ஒரு பாரிய தவறை ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்போ இந்த இஸ்ரவேலியர்கள் செய்த தவறை சுட்டி காட்டி இஸ்ரவேலியர்கள் மாதிரி புறஜாதிகளாக இயேசு கிறிஸ்து புறஜாதிகளாக இருந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மறுஜன்மம் முழுக்க பெற்று கிறிஸ்துவுக்குள் பலமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இந்த 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவர்கள் எப்படி என்றால் ரோமர் 10:3 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்போ இந்த 2 நீதியை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக அறிய வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதாவது எந்த மனுஷனாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படும் வரையும் அவன் சுயநீதியினாலேயே ஆளப்படுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். சுயநீதி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சுயநீதியை அவன் ஒதுக்கி போட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நீதியை அவன் அதனை தரித்து கொண்டு அந்த வஸ்திரத்தோட தேவனுக்கு முன்பாக
தேவ நீதி என்ற அந்த வஸ்திரத்தோட அவன் தேவனுக்கு முன்பாக நடக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. மறுபடியும் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு முழு மனுஷர்களும் சுயநீதியினாலே ஆளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சுயநீதி எதற்கெடுத்தாலும் தங்களுடைய நீதியை பற்றியே அவர்கள் சொல்லுவது வழக்கம், நடைமுறைப்படுத்துவது வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தங்களுடைய சுயநீதியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தேவநீதியை அவர்கள் தரித்திருக்க வேணும். அப்போ தேவநீதி என்றால் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாலே அந்த நீதியை செய்ய முடியாமல் இருக்கிறபடியால், தான் பாவியான மனுஷனாக இருக்கிறபடியினால், அந்த நீதியை தன்னால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது இருக்கிறபடியினால், அவனுக்காக தேவன் மனுஷனாக இறங்கி வந்து அவர் சிலுவைக்கு போய் இந்த மனுஷனுடைய பாவத்தின் தண்டனையை செலுத்தி முற்று முழுதுமாக மனுஷனுக்கு நீதியை ஏற்படுத்தி இருந்தார். அவனுடைய பாவத்தின் கடன்களை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால செலுத்தி மனுஷனுக்கு நீதியை சரிக்கட்டி மனுஷனுக்கு அதை சரிக்கட்டி மனுஷனை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்த வேண்டியதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்போ எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு தேவநீதி, கிறிஸ்துவனுடைய நீதி இனாமாக கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த வஸ்திரத்தை, அந்த நீதி, தேவநீதி என்ற வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நடக்க வேணும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இஸ்ரவேலியர்கள் என்ன செய்தார்கள்? தேவநீதியை அறியாமல், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அதே மாதிரி தற்பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவநீதியை அறியாமல். அப்போ இஸ்ரவேலியர்கள் என்ன செய்தார்கள்? தேவநீதியை அறியாமல் கிறிஸ்து சிலுவையில் செய்ய போகிறது என்ன என்பதை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்து தங்களுடைய சுயநீதி, அப்போ அதாவது தெரியாட்டி சுயநீதிக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அப்போ தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இதே மாதிரியே ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவநீதியை அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதி என்ன என்று சொல்லி அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ சுயநீதியை நிலைநிறுத்த தேடும் பொழுது அவர்கள் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வித்தியாசம் இதுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால், இஸ்ரவேலியர்கள் அறியாமல் இருக்கிறது வேண்டுமென்றே அறியாமல் இருக்க வேணும். வேண்டுமென்றே அவர்கள் உதாசீனம் செய்தார்கள். அவர்களால் அறிய முடியாமல் போனதென்று அறிவில்லை, அதை அறிய முடியாமல் போனதென்று சொல்வதற்கு இல்லை. அவர்கள் வேண்டுமென்றே தேவனுடைய நீதியை அறியாமல் இருப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு முன்பாக பாரிய அற்புதங்கள், பாரிய பெரும் பெரும் விஷயங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், எத்தனையோ மனுஷர்கள் குணமாக்கப்பட்டது, பல்வேறு வியாதிகளில் வந்த மனுஷர்கள் குணமாக்கப்பட்டது, மரித்தவன் உயிர்ப்பிக்கப்பட்டது, பெரும் பெரும் அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அது என்ன அது என்று சொல்லி அவர்கள் அறிய மாட்டோம் என்று நின்றார்கள். அப்போ வேண்டுமென்றே தேவனுடைய நீதியை அறிய அவர்கள் விருப்பமில்லாமல் இருந்தபடியினால் அவர்களுடைய உதாசீனம் வேண்டுமென்றே உதாசீனம் என்றதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அவர்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அப்போ கிறிஸ்துவையும் அவர்கள் விசுவாசிக்கிறதா இல்லை, சிலுவையிலே அவர் செய்ய போகிறதையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ அதை விசுவாசிக்காமல் விட்டால் மனுஷன் நேரடியாக தன்னுடைய சுயநீதிக்கு போய்விடுவான். அப்போ கிறிஸ்துவையும் சிலுவையையும் விசுவாசிக்கும் பொழுதோ தேவனுடைய நீதி அவனிடத்தில் வருகிறது. அப்போ கிறிஸ்துவையும் சிலுவையையும் விசுவாசிக்காமல் விட்டால் அவன் தன்னுடைய சுயநீதிக்கு திரும்பி விடுவான். தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலுமே தேவநீதி அடங்கி இருக்கிறது. அதனை அறிய அவர்கள் விரும்பவில்லை, அதற்கு கீழ்ப்படிய அவர்கள் விரும்பவில்லை. ஆனபடியால் சுயநீதி அவர்களை ஆண்டு கொண்டதென்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ தங்களுடைய தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த வழி தேவனால நியமிக்கப்பட்ட வழி, அந்த வழியை அவர்கள் அறிய மாட்டோம் என்றார்கள். யார்? இஸ்ரவேலியர்கள் அறிய மாட்டோம் என்றார்கள். அப்போ இப்பவும் அதே மாதிரியான நிலைமை இருக்கு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையின் செய்தியை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை இப்பொழுது கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சிலுவையின் செய்தி இடரலை ஏற்படுத்துகிறதே முக்கியமான காரணம். ஏற்கனவே அதை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். மனுஷன் சிலுவையின் செய்தியை கேட்க ஏன் மாட்டேன் என்று நிற்கிறான். அது அவனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறபடியினால் அந்த இடரல்கள் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்ப எந்த மனுஷன் தேவனால் ஏற்படுத்தினது அந்த வழி, வேறு எந்த வழியும் தேவனால் ஏற்படுத்தவில்லை. அந்த வழியை மனுஷன் இழந்து போனான் என்றால் மனுஷன் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை இழந்து போனான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலியர்கள் இந்த மாதிரி செய்தார்கள். எந்த மாதிரி செய்தார்கள்? தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை அவர்கள் நிலைநிறுத்த தேடினார்கள். இஸ்ரவேலியர்கள் இந்த மாதிரி செய்ததனால அவர்கள் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடிக்க போறவைகளையும் நிராகரித்தார்கள். அப்படி நிராகரித்தபடியினால் அதாவது இஸ்ரவேல் வெட்டப்பட்டு போனது, இஸ்ரவேல் வெட்டப்பட்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதே மாதிரி ஆலயம் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களும் செய்வார்களா இருந்தால் அவர்களும் வெட்டப்பட்டு போவார்கள் என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேலியர்கள் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்துவதற்காக தேவனுடைய நீதியை அவர்கள் உதாசீனம் செய்தார்கள். அதே மாதிரி புறஜாதிகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் செய்வார்களா இருந்தால் இஸ்ரவேலியர்கள் வெட்டப்பட்டது போல அவர்களும் வெட்டப்பட்டு போவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கையாக இங்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ரோமர் 9, 10, 11 சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் இது கண்டதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆலயமும் இஸ்ரவேல் போல, அதாவது மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களும் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த முயற்சிப்பார்களா இருந்தால் அவர்கள் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த அவர்கள் முயற்சி செய்தால், இஸ்ரவேலியர்கள் செய்தது போல அவர்கள் செய்தால், இஸ்ரவேலியர்கள் வெட்டப்பட்டது போல அவர்களும்
அவர்களும் வெட்டப்பட்டு போவார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதை பற்றி ரோமர் 11:20-22 அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறது என்னன்றதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். அது என்னவென்றால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 11:20-22 நல்லது. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கலகலத்தவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திரா விட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அது ஒரு மிக முக்கியமான வேத வாக்கியம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஒவ்வொரு அர்த்தத்தை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள வேணும். நல்லது. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முறித்து போடப்பட்டன. அப்போ அவர்கள் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் தங்களுடைய அவ்விசுவாசத்தை அவர்கள் காண்பித்தார்கள். அவ்விசுவாசத்தை காண்பித்ததன் நிமித்தம் அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ஆலயம் விசுவாசத்தினால் உருவானதே தவிர ஏதாவது தராதரத்தினாலே ஆலயம் உருவாகவில்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தராதரம் ஒன்று மனுஷனுக்கு இல்லை. அப்போ ஒரு விதமான தராதரமும் இல்லை. விசுவாசத்தினாலேயே அந்த தராதரம் கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ புறஜாதிகளாயிருக்கிற நாம் விசுவாசத்தினால நாம் தேவனிடத்தில் வந்தோமே தவிர வேறு எந்த விதமான தராதரங்களினாலும் பெறவில்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாகிராமல் பயந்திரு. அது என்ன சொல்லப்படுகிறது என்றதை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். 11:21 அதை பற்றி விவரம் சொல்லப்பட்டு கிடக்கு. ரோமர் 11:21 சுபாவ கிளைகள் இஸ்ரவேல் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாக இரு. அப்ப மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது என்னென்று சொன்னால் கவனமாயிரு. அப்ப மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் புறஜாதிகளாயிருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. தெளிவாக இருக்கிறது. 11:22 ஆகியால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தயவை உத்தரவு பத்திரமாக நீ எண்ணி போடாதே. அனுமதி பத்திரமாக எண்ணி போடாதே. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்படுகிறது. விழுந்தவர்கள் இஸ்ரவேலியர்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. உன்னிடத்திலே தயவை காண்பித்தார். அப்ப கிறிஸ்தவர்களிடத்திலே அவர் தயவை காண்பித்தார். இஸ்ரவேலுக்கு கண்டிப்பு, கிறிஸ்தவர்களுக்கு தயவு கிடைத்தது. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் அப்ப நிபந்தனை தெளிவாக சொல்லப்படுகிறது. தயவு கிடைக்க வேண்டுமானால் கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் விசுவாசம் இருக்க வேண்டும். உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரையும் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் விவரமாக பார்க்க வேணும். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.